சிவாய. ஓம் சிவாய விஷ்ணுரூபாய விஷ்ணுவே சிவரூபிணே நமஸ்தே சிவ விஷ்ணுரூபாய நமஸ்தே சர்வரூபிணே. வணக்கம், நான் உங்கள் ஜோதிடர் சிம்மம் எஸ் திருக்குமரன். இன்றைக்கு நாம பார்க்கக்கூடிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கால புருஷ லக்னம் சொல்லக்கூடிய நேசத்திற்கு 12வது பாவகம் என்று சொல்லக்கூடிய மீன ராசி. அதாவது ஒரு ஜாதகருடைய அவருடைய லக்னத்திற்கு 12ஆம் இடம். நம்ம கால புருஷ லக்னத்துக்கு நம்ம பார்த்துட்டு இருக்கிறதுனால அதுக்கு 12ஆம் இடம் சொல்றோம். பொதுவாக ஒரு ஜாதகத்தை நம்ம ஆய்வு செய்யும் போது ஜாதகத்துக்கு லக்னத்துக்கு 12ஆம் இடம் சொல்லக்கூடிய அந்த இடத்தை பற்றி தான் நம்ம பார்க்க போறோம். அப்போ இந்த 12ஆம் இடம் என்பது பார்த்தீங்கன்னா விரயஸ்தானம் என்றும், ஒரு மனிதன் சுகபோகமாக வாழ வேண்டும் என்றால் பலவிதமான செலவுகள் அங்க செய்தாதான் பாத்தீங்கன்னாக்க சுகமா அவன் வாழ முடியும். அப்போ அந்த சுகமா வாழ்வதற்கு அவன் சேமித்து வைத்திருக்க வேண்டும். அவ்விதமாக அவன் சேமித்து வைத்திருந்தால்தான் அந்த கடைசி காலத்துல அயன சயன போக ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இந்த 12வது வீடு, மேஷத்திற்கு 12வது வீடு, ஒவ்வொரு ஜாதகருக்கும் அவர்களுடைய லக்னத்துக்கு 12வது வீடு என்று சொல்லக்கூடிய அந்த வீடு அயன சயன போகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய வீடு நாம் ஏற்கனவே சேமித்து வைத்திருந்தால் அந்த சேமிப்பில் நாம் சுகபோகமாக வாழ்வதற்கு உண்டான சேமிப்பாகும். அப்படி இப்ப பொதுவாக பாத்தீங்கன்னா, ஒருவருக்கு சொந்தமாக வீடு அமைய வேண்டுமே. ஆனால் இப்போ ஒரு ஜாதகத்துல வீடு வண்டி வாகனம் என்று சொல்லக்கூடிய 4வது பாவகமும் இந்த 12வது பாவகமும் சேர்க்கை பெறுமானால், சேர்ந்திருக்குமேயானால், அந்த கிரகங்கள் சேர்க்கை பெறுமானால் நிச்சயமாக அவர்களுக்கு வீடு கட்டும் யோகம் நிச்சயமாக வரும். அப்போ இந்த 4ஆம் வீட்டு அதிபதியும் 12வது வீட்டு அதிபதியும் சேர்க்கை பெறும்போது அவர்களுக்கு வாழ்க்கையில் ஒரு கடைசி காலத்துல வாழ்வதற்குண்டான அந்த வசதி வாய்ப்புகள் கூடிய வீடு அமையும். அந்த கிரகங்கள் என்ன என்பதை பொறுத்து அவர்களுக்கு வீடு எந்த மாதிரியான வீடு அவர்களுக்கு அமையும் என்பதை நாம் கூறிவிடலாம். இப்போ பொதுவாக பாத்தீங்கன்னாக்கா, சுக்கிரன் என்பது அழகுக்கான கிரகம், சனி என்பது அழகில்லாத அழுக்கற்ற கிரகம். அப்போ சுக்கிரனும் சனியும் சேரும் போது எந்த மாதிரியான வீடு, குரு சந்திரன் சேரும் போது எந்த மாதிரியான வீடு. இப்ப காலபுருஷன் லக்னம் நேசத்திற்கு 4ஆம் வீடு என்று சொல்லக்கூடிய கடக வீட்டின் அதிபதி சந்திரன். அதே மாதிரி 12வது வீடு சொல்லக்கூடிய மீன வீட்டின் அதிபதி குரு. அப்போ இந்த குரு சந்திரன் சேரும் போது அவர்களுக்கு அங்கே வீடு கட்டக்கூடிய அந்த பாத்தியம் அவர்களுக்கு கிடைக்கும். அப்போ ஒவ்வொரு கிரகமும் அவர்களுக்கு எந்த மாதிரியான வீடுகளை அமைத்து கொடுக்கும் என்பது இருக்கு. ஒவ்வொரு கிரகங்களுக்கும் தனிப்பட்ட, இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னாக்க ஒவ்வொரு கிரகமும் பாத்தீங்கன்னாக்க மொசை, டைல்ஸ், கான்கிரீட் கட்டடம், சிமெண்ட் ஷீட்டு போன்ற கட்டடங்களுக்கு உரிய கிரகங்கள் இருக்கு. அந்த கிரகங்கள் அங்கே அமரும் போது அதற்கு தகுந்தாற் போலத்தான் அவர்கள் வீடு அமைக்க முடியும். அப்ப அந்த கிரகங்கள் எப்படிப்பட்ட அந்த வீட்டில் அமர்ந்திருக்கிறது, வக்ரமாக இருக்கிறதா, அஸ்தங்கமாக இருக்கிறதா, நீட்சமாக இருக்கிறதா, யோகமாக இருக்கிறதா, அவயோகமாக இருக்கிறதா என்பதை எல்லாம் வைத்துத்தான் நாம் அங்கே வீடு எப்படி அமையும் என்பதை நாம் குறிப்பிட்டு சொல்ல முடியும். அப்போ ஒரு ஜாதகத்தை பொறுத்தளவுல இந்த 12ஆம் பாவகம் என்பது பார்த்தீங்கன்னாக்க நமக்கு ரொம்பவே முக்கியமான ஒரு பாவகம். அந்த பாவகத்துல நம்ம ஏற்கனவே சொத்து சேர்த்து வைத்திருக்கின்ற சம்பாத்தியங்கள் எல்லாத்தையுமே நாம அந்த கடைசி காலங்கள்ல நிம்மதியா அமர்ந்து நாம செலவு செய்து வாழக்கூடிய அந்த சூழல் ஏற்படும் போது
நமக்கு அதுக்கு தேவைப்படும் என்பதற்காகவே இந்த கடைசி வீட்டை வந்து அயன சயன போகஸ்தானம் என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள் சித்தர் பெருமகனார்கள். அப்போ இதுல இருந்து ஒரு விஷயம் நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்க, ஒவ்வொரு பாவகங்களும் ஒன்றை ஒன்று குறிப்பிடுகிறது. அப்போ அந்த பாவகங்களை பொறுத்து இந்த பாவம் 2வது பாவம் வந்து ஆக்டிவேட் ஆகும். இப்போ 1வது பாவகத்திற்கு விரயஸ்தானமாக வந்துவிடும், 2வது பாவகத்திற்கு அது லாபஸ்தானமாக வந்துவிடும், 3வது பாவகத்திற்கு அது கர்மஸ்தானமாக வந்துவிடும், 4வது பாவகத்திற்கு அது பாக்கியஸ்தானமாக வந்துவிடும், 5வது பாவகத்திற்கு அது வழக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்கள், சிறை சம்பந்தப்பட்ட விஷயங்கள், விபத்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் வந்துவிடும். 6வது பாவகத்திற்கு காலபுருஷனுக்கு 6வது பாவகத்திற்கு அது 7வது பாகம், பாட்ல சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அங்கே வந்துவிடும். அதுபோல காலபுருஷனுக்கு 7வது வீட்டிற்கு அது 6வது வீடாக வரும்போது வழக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்கள், நோய் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், சண்டை சச்சரவுகள் போல சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வந்துவிடும். 8வது வீட்டிற்கு அது 5வது வீடாக வரும், புத்திர சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் அங்கே வரும். 9ஆம் வீட்டிற்கு காலபுருஷ லக்னத்திற்கு மேசத்திற்கு 9ஆம் வீட்டிற்கு அது பார்த்தீங்கன்னாக்க 4வது வீடாக தாயார் சுகஸ்தானமாக அங்கு வந்து வீடு வண்டி வாசல் போன்ற விஷயங்கள் எல்லாமே வந்துடும். அதுபோல காலபுருஷனுக்கு 10ஆம் வீடு சொல்லக்கூடிய வீட்டிற்கு 3வது வீடாக வந்துவிடும், தைரியஸ்தானம் வெற்றி ஸ்தானமாக வந்துவிடும். அதுபோல காலபுருஷ லக்னத்திற்கு மேஷத்திற்கு 11வது வீடு சொல்ல கும்ப வீட்டிற்கு அது 2வது வீடாக வந்துவிடும். அப்போ 2வது வீடு இன்று வரும்போது வாக்குஸ்தானம், தனஸ்தானம் போன்றவைகள்லாம் அங்கே குறிப்பிட்டு சொல்ல முடியும். அப்போ ஒவ்வொரு வீட்டிற்கும் அந்த வீடு எப்படிப்பட்ட விஷயங்களை அங்க சொல்லும் என்று அந்த கிரகத்தை வைத்து நான் சொல்லிவிடலாம். ஒவ்வொரு பாவகங்களும் அங்கே இருக்கக்கூடிய கிரகங்கள் எப்படிப்பட்ட விஷயங்கள் அனைத்தையும் சொல்கிறது என்பதைத்தான் நம்ம பார்க்க வேண்டியதை தவிர பொதுப்படையாக நாம் சொல்லிட முடியாது. அந்தந்த கிரகங்கள் அதனுடைய பார்வைகள், அதனுடைய சேர்க்கைகள் எல்லாமே இருக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்க நாம நட்சத்திரங்கள் எப்பவுமே பார்த்து முக்கியத்துவம் அளிக்கணும். நட்சத்திரத்திற்கு முக்கியத்துவம் அளித்து ராசியையும் நவாம்சத்தையும் இணைத்து பலாபலம் சொல்லக்கூடிய ஜோதிட முறையத்தை நம்ம கையாண்டு கொண்டு இருக்கிறோம். அப்போ அந்த நவாம்சத்தையும் ராசியும் இணைக்கும் போது அங்கே 108 பாவங்கள் வந்து 108 பாவங்கள் அந்த கிரகங்கள் அந்த 108 பாவகங்களையும் அமர்ந்திருக்கிறதை பொறுத்து நாம வந்து சடனா நம்ம வந்து சொல்லிடலாம். ஒவ்வொரு விஷயங்களையும் நம்ம அனுத்தரமாக சொல்லிவிடலாம். அப்போ ஒரு ஜோதிடத்தை பொறுத்தவங்க பார்த்தீங்கன்னாக்க நாம வந்து அந்த கிரகங்கள் எந்தெந்த காலகட்டங்கள்ல அவர்களுக்கு நன்மை செய்யும், எந்தெந்த காலகட்டங்கள்ல அவர்களுக்கு அது நன்மை அளிக்கக்கூடிய வகையில் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் பார்த்து சொல்லக்கூடிய ஒரு விஷயம் தான் ஜோதிடம். இப்ப ஜோதிடத்தை பொறுத்தளவில் வந்து இத்தனை விஷயங்கள் இருக்குது. பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னாக்க நிறைய வீடியோல ஸ்டார்டிங் பீரியட்ல பார்த்தீங்கன்னாக்க நிறைய வீடியோஸ்ல கர்மா பத்தி சொல்லியிருக்கேன். இந்த கர்மா என்பது அனைத்து இந்த கர்ம வினையின் பயனாகத்தான் நாம வந்து இந்த பூமியில பிறக்கிறோம். அப்ப அந்த கர்ம வினையை நாம் முற்றிலுமாக கழித்தால் மட்டுமே இந்த பிறவி நிற்கும். இல்லைன்னா தொடர்ந்து இந்த பிறவி நாம் எடுத்துக்கொண்டே இருப்போம். அப்போ சித்தர் பெருமகனார்கள் என்ன சொல்லி வச்சிருக்கிறாங்க அப்படின்னாக்க, இந்த கர்மாவை நாம் குறைக்க வேண்டுமே ஆனால் நம்முடைய ஜாதகங்கள்ல சொல்லப்பட்டிருக்கின்ற விதியை பின்பற்றி, நம்ம ஜாதகங்கள்ல கிரகங்கள் நமக்கு காண்பிக்கக்கூடிய வழியை பின்பற்றி அந்தந்த ஆலயங்களுக்கு சென்று முறையான வழிபாடுகள் செய்து நாம் தான தர்மங்கள் செய்து நம்மால் இயன்ற அளவுக்கு நம்ம வந்து பிறருக்கு உதவிகளை செய்து மற்ற ஜீவராசிகளுக்கும் நாம் உதவிகளை செய்து வாழ்வோமேயானால் இந்த கர்ம வினைகள் படிப்படியாக குறையும் என்பதை சித்தர் பெருமகனார்கள் குறிப்பிட்டிருக்காங்க. பராசரம்லாம் பாத்தீங்கன்னாக்க அதனுடைய சாஸ்திரங்களை எழுதி வைத்திருக்கிற இந்த விதிகள்லாம் நிறைய சொல்லியிருக்கிறார். எப்படின்னாக்க எறும்புகளுக்கு, பறவைகளுக்கு, மிருகங்களுக்கு, வாயில்லா ஜீவன்களுக்கு நாம் உணவளிக்கணும். அவைகளை துன்புறுத்தாமல் நாம ஒவ்வொரு விஷயங்களும் செய்தோமே ஆனால் நமக்கு கர்ம வினைகள் குறையும் என்பதை கூறியிருக்கிறாங்க. அதுக்கு தனி புத்தகங்கள்லாம் இருக்கு, ஒவ்வொரு விஷயங்களும் புத்தகங்கள் இருக்கு. அதான் 3 விதமாக பிரிச்சு வச்சுருந்தாங்க. ஆத்மீயம், சஞ்சிதம், பிராப்தம் சொல்லிட்டு ஏற்கனவே நாம் செய்த கர்ம வினைகள், இந்த பிறவியில் நாம் செய்த கர்ம வினைகள், அதனுடைய குவியல்கள், கர்ம வினைகள் வந்து மலை போன்று குவியல்களாக குவிந்திருக்கும். அந்த கர்ம வினைகளை
அதன் பயனாக நமக்கு கிடைக்கும் பிராப்தம், நாம் எவ்வளவு நன்மை செய்திருக்கிறோம், எவ்வளவு தீமை செய்திருக்கிறோம் என்பதை பொறுத்து இந்த கர்ம வினைகள் கூடிக்கொண்டே போகும். அப்போ இந்த கர்ம வினைகளை எல்லாம் நாம் அழிக்க வேண்டுமையானால் நம்முடைய ஜாதகங்களை குறிப்பிட்டு இருக்கும். பாக்கியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய அந்த பாக்கியம் நமக்கு இருக்காங்கிறதை நம்ம தெரிந்து அதற்குண்டான நம்ம குலதெய்வ வழிபாடு, எந்தெந்த தெய்வங்களை நாம் வழிபட்டால் இந்த கர்ம வினைகள் அகலும் என்பதை பொறுத்தவரை சொல்லி வச்சு, கர்ம வினையே அகலாது என்பதெல்லாம் கிடையாது. ஒரு குருவினுடைய பார்வை கிடைக்குமே ஆனால் நமக்கு அவருடைய கடைக்கல் பார்வை கிடைத்தாலே அந்த கர்ம வினைகள் முற்றிலுமாக அகலும் என்று சொல்லி வச்சிருக்கிறாங்க. அப்போ கர்மாவை குறைக்கவே முடியாது என்பதெல்லாம் கிடையவே கிடையாது. கர்ம வினைகளை குறைப்பதற்கான வழிகளை சித்தர் பெருமகனார்கள் சொல்லி வச்சிருக்கிறாங்க, எப்படி குறையும் என்பது. ஒரு மாணவன் பள்ளிக்கு சென்று படிக்கும் போது ஆசிரியர்களுடைய அந்த அறிவுரைகளையும் அந்த கவனத்தையும் பெற்று ஒரு ஆசிரியருடைய நன்மதிப்பை பெற்று வருவானேயானால் பிற்காலத்தில் ஒரு சிறந்த மாணவனாக வருவான். பல விதமான கேள்வி நம்ம பல்வேறு கதைகளை கேட்டிருக்கோம், பல்வேறு அனுபவத்திற்கு நாம் பார்த்திருக்கிறோம். ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா கூட சொல்லியிருக்காங்க, நல்ல ஆசிரியர்கள்ட்ட நாம் பயிலும் போது அந்த ஆசிரியர்களுடைய அன்பை பெற்று அவர்களுக்கு நன்மதிப்பை பெற்று நாம் பயின்றோமையானால் அந்த ஆசிரியர்களுடைய மன பக்குவத்திற்கு ஏற்ப நம்முடைய வாழ்க்கை தரம் மாறும். அப்போ ஒவ்வொரு ஆசிரியர்களும் ஒவ்வொரு குருமார்களும் நம்முடைய கர்மாவை குறைப்பதற்கான வழிமுறைகளையும் அவர்கள் செய்து வச்சிருக்காங்க. இப்போ மாதா பிதா குரு தெய்வம் என்று சொல்லியிருக்காங்க. மாதா பிதா குரு தெய்வம் போன்றவை அனைத்து விஷயங்களுமே நாம் சரியாக கையாண்டு அவர்களுக்கு செய்ய வேண்டிய தொண்டுகளை முறையாக செய்து வருவோமையானால் நமக்கு இப்படிப்பட்ட கர்ம வினைகள் எல்லாம் இருக்காது என்பதை சொல்லி வச்சிருக்கிறாங்க. கர்மாக்களை குறைப்பதற்கான வழிமுறைகளையும் சொல்லி வச்சிருக்காங்க. நிறைய புத்தகங்கள் இருக்கு, அதை நாம வாங்கி படித்தோமையானால் கர்மாவை குறைப்பதற்கான வழிமுறைகளை சொல்லி வச்சிருக்காங்க. அதை முறைப்படித்த ஒவ்வொரு ஜோதிட வீடியோக்களையும் சொல்லிட்டு வந்துட்டு இருக்கிறோம். இந்த ஜோதிட அந்த ஜோதிட வீடியோக்கள்ல யாருக்கேனும் ஒருவருக்கேனும் பயன்படுமையானால் இந்த வீடியோ நம்ம போடுறதுக்கான ஒரு பலன் கிடைக்கும். அப்போ நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் அனைவருக்கும் பார்த்தீங்கன்னாக்க நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னாக்க, உங்களுடைய ஜாதகங்கள் இருக்கக்கூடிய கர்ம வினைகளை நீங்க தெரிஞ்சுக்கணும். உங்களுடைய வாழ்க்கையில நீங்க முன்னேற்றங்களை காண வேண்டும். உங்களுடைய ஜாதகங்கள் இருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களை நீங்க தெரிந்து கொள்ள வேண்டுமே. ஆனால் நீங்க உங்களுடைய ஜாதகங்களை கீழே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க அனுப்பி தெரிஞ்சுக்கலாம். இதுபோல திருமணம், வீடு கட்டுவதற்கு உண்டான வாஸ்து முறைகள், அதுபோக பெயர், குழந்தைகளுக்கு பெயர் வைப்பதற்கு பொருத்தம், ஜாதக பொருத்தம், மணமகன் மணமகளுக்கு பொருத்தம் பார்ப்பது, தேதிகள் குறித்து கொடுப்பது போன்ற விஷயங்கள் அனைத்து விஷயங்களுமே நம்முடைய சங்கர நாராயண ஆஸ்ட்ரோ ரிசர்ச் அண்ட் வீலோக் அப்படிங்கிற ஜோதிட ஆய்வகத்துல நாம செய்து கொண்டு இருக்கிறோம். உங்களுக்கும் உங்களுடைய ஜாதகங்களை பார்த்து உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கு, உங்களுடைய பெண்ணுக்கோ அல்லது மகனுக்கோ வரன்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பொருத்தம் பார்க்க வேண்டும், அல்லது இருக்கின்ற குழந்தைகளுக்கு பெயர் சூட்ட எந்த பெயர் சூட்டலாம் என்று நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நம்முடைய சங்கரநாராயண ஆஸ்ட்ரோ ரிசர்ச் அண்ட் வீலோக் அப்படிங்கிற ஜோதிட ஆய்வகத்தில் செய்து கொடுத்துட்டு இருக்கிறோம். உங்களுடைய ஜாதகங்களை நீங்க ஆய்வு ஒரு முறை செய்து கொள்ள வேண்டுமையானால் நீங்க கீழே கொடுத்திருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க உங்களுடைய ஜாதகங்களை நீங்கள் அனுப்பி தெரிந்து கொள்ளலாம். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வியூவர்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர் அனைவருக்கும் வாழ்த்துக்களை கூறி வாழ்க வளத்துடன் உங்கள் ஜோதிடர் சீமம் திருக்குமரன். நன்றி, வணக்கம்.